எஸ்ஐஆர் சரியா தப்பா அப்படின்னு ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. உச்சநீதிமன்றம் அதன் மீது ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அந்த தீர்ப்பு இந்திய மக்களிடையே, இந்திய வாக்காளரிடையே ஒரு அதிர்ச்சியும் ஒரு அச்சத்தையும் உருவாக்கியிருக்கு. அதாவது எலெக்ஷன் கமிஷன் நடத்தின அந்த எஸ்ஐஆர் என்கிற அந்த திருத்தம் இருக்குல்ல, அது ஏராளமான குழப்பத்தை உள்ளடக்கி இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வழக்கே உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. அந்த எஸ்ஐஆர் நடந்து கொண்டிருக்கிற போது தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கப்பட்ட 3 குற்றச்சாட்டுகள். ஒன்று, இந்த எஸ்ஐஆர் வெளிப்படைத்தன்மையோடு இல்லை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு. 2, வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்பதை ஜனநாயகம் உத்தரவாதம் செய்திருக்கிறது. இப்போ எங்களுடைய வாக்குரிமையை நீங்கள் பறிக்கிறீங்க அப்படின்னு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு 2வது. 3வது, குடியுரிமை பறிக்கிற ஒரு ஆபத்து இதற்குள் இருக்கு அப்படிங்கிற 3 விஷயத்தை தேர்தல் ஆணையத்தை நோக்கி எஸ்ஐஆர் என்பது எல்லாரும் முன் வச்சாங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, அரசாங்கம் கொடுத்திருக்கிற ஆதார் அட்டையை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், அல்லது எலெக்ஷன் கமிஷனே கொடுத்துருக்கிற ஓட்டர் ஐடி நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், வேற என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டால் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆவணங்கள் எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. அது என்ன ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆவணங்கள் அப்படின்னு கேட்டால், உங்கள் அப்பா எங்கே பிறந்தாரு, அவருடைய பூர்வீகம் என்ன, உங்கள் தாத்தாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் வேணும். ஒரு சாதாரண வாக்காளன் எதெல்லாம் கொடுக்க முடியாதோ அதையெல்லாம் கொடுக்க சொல்லி வலியுறுத்தி ஒரு குழப்பமான அள்ளி தெளித்த அலங்கோலமாக இந்த எஸ்ஐஆர் என்பது நடந்து முடிந்தது. எல்லா மாநிலங்களிலும் லட்சக்கணக்கான மக்கள் தங்களை வாக்களிக்கிற உரிமையை இழந்தாங்க. அதிலும் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் வாக்களிக்கிற ஜனநாயக உரிமையிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டாங்க. இவ்வளவு அள்ளி தெளித்த அலங்கோலமாக நடந்திருக்கிற இந்த எஸ்ஐஆர் சரியா இல்லையா அப்படிங்கிற வழக்கு தான் உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. உச்சநீதிமன்றம் சரியா அதை விவாதித்ததா, விசாரித்ததா, தீர்ப்பு கொடுத்ததா அப்படின்னு சொன்னா அதுல மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையம் ஒரு மோசடி செஞ்சிருக்கு அப்படின்னு வழக்குக்கு போனா அவங்க செஞ்ச மோசடி சரிதான் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு தீர்ப்பு கொடுக்கலாமா அப்படிங்கிறதா இன்னைக்கு நாட்டு மக்கள் எழுப்பக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. ஆகவே வெளிப்படை தன்மை இல்லை, எங்களுடைய குடியுரிமையை பறிக்கிறது, வயது அனைவருக்கும் வாக்குரிமையை பறித்திருக்கிறது என்கிற எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம மூடி மறைத்திருக்கிற தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட எஸ்ஐஆர் சரிதான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்றது சரியல்ல. மக்களிடத்துல மிகப்பெரிய நம்பகத்தன்மை இழந்திருக்கிற ஒரு தீர்ப்பாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. உள்துறை அமைச்சகம் விவாதிக்க வேண்டிய குடியுரிமை பறிப்பு அப்படிங்கிற பிரச்சனையை எஸ்ஐஆரின் போதே எப்படி தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு வாதம் என்பது வைக்கப்பட்டது. அதுக்கு தேர்தல் ஆணையம் எந்த பதிலும் சொல்லலை. பல சிறுபான்மை மக்கள் இன்னைக்கு வாக்களிக்கிற அந்த உரிமை இழந்தாங்க. இது சரிதான் சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றம் கடைசியா சொல்லியிருக்கிற ஒரு வரி தான் ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, தற்போது எஸ்ஐஆர் எக்ஸசைஸ்ல இருந்து பட்டியலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவருடைய விவரங்களை முழுக்க நீங்கள் சேகரியுங்கள் அப்படின்னு ஏன் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆவணங்கள் எல்லாம் இல்லை என்று சொல்லி யாரெல்லாம் நீக்கினாங்களோ அவங்களுடைய விவரங்கள்லாம் நீங்கள் சேகரியுங்கன்னு ஏன் உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்களோ, இதையெல்லாம் சேர்த்து பார்க்குற போது என்ன சந்தேகம் எழுதுன்னா, ஒருவேளை உள்துறை அமைச்சகம் நாளைக்கு குடியுரிமையை பல பேருக்கு பறிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அதற்கான ஒரு பாதை அமைக்கிற வேலையை நேற்று தேர்தல் ஆணையமும் இன்றைக்கு உச்சநீதிமன்றமும் போட்டு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது வந்திருக்கிறது. தேர்தல் ஆணையமும் மக்களிடத்தில் நம்பிக்கை இழந்து போயிருக்கிறது. நம்பிக்கை இழந்திருக்கிற தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த எஸ்ஐஆர் சரி என்று சொல்லியிருக்கிற உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பும் மக்களிடத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. ஆகவே உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு என்பது மீண்டும் திருத்தப்பட வேண்டும். எஸ்ஐஆர் என்கிற அந்த மோசமான நடைமுறையின் வாயிலாக பறிக்கப்பட்ட வாக்குரிமை என்பது மீண்டும் உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும். குடியுரிமை பிரச்சனையை வாக்களிக்கிற பிரச்சனையோடு சேர்ந்து குழப்பக்கூடாது என்பதுதான் இன்னைக்கு நாட்டு மக்கள் விவாதிக்கிற மிக முக்கியமான பிரச்சனையாக மாறி இருக்கிறது. உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு பிறகு நாடு முழுக்க என்ன விவாதமாக மேலெழுந்து வருதுன்னு சொன்னா, இப்ப நடக்கிற இந்த எலக்ட்ரோல், அதாவது தேர்தல் நடைமுறை இருக்கு இல்லையா, அது முழுக்க முழுக்க ரிஃபார்ம் ஆகணும், முழுக்க முழுக்க தேர்தல் என்பதை சீர்திருத்தம் செய்ய வேண்டும், அதுதான் மக்களிடத்தில் நம்பிக்கை பெறக்கூடிய தன்மையில் இருக்கும் என்கிற விவாதம் மேலெழுந்து வந்திருக்கிறது. அவை இந்த பிரச்சனைகளை ஏதோ தேர்தல் நேரத்தில் பேசக்கூடிய பிரச்சனையாக மட்டும் நாம சுருக்கி விடாமல் தொடர்ந்து விவாதிக்கணும். வாக்குரிமையை பறிக்கிற ஜனநாயகத்தில் வயந்து வந்த அனைவருக்கும் ஒரு ஓட்டு என்பதை உத்தரவாதப்படுத்தக்கூடிய தன்மையில் இந்த பிரச்சனை தேச மக்களுடைய மிக முக்கியமான விவாதமாக மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியம்.